மர்மம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்குலாம் ஞாபகத்துக்கு வர்றது பெர்முடா ட்ரையாங்கிள் தான். பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய கப்பல் காணாமல் போகுது, நிறைய விமானம் காணாமல் போகுது, நிறைய விதமான தியரியை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் பெர்முடா அப்படிங்கிற தீவுகள் இருக்குது. தீவுகள் 181 தீவுகள் தான் இந்த பெர்முடா தீவுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தீவில் நிறைய கப்பல் காணாமல் போனது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நிறைய கப்பல், அந்த கப்பலுடைய எஞ்சிய பாகங்கள் இது எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களில் ஒரு சிலுவையும் இருந்தது. அந்த சிலுவை பின்னாட்களில் யாராலேயோ திருடப்பட்டது. ஏன் திருடுனாங்க, எதுக்காக திருடுனாங்க, இன்றளவும் அந்த கேள்விக்கான பதில் கிடையாது. அப்படி திருடப்பட்ட அந்த சிலுவையினுடைய விலை இப்போ எவ்வளவு இருக்கு தெரியுமா? பல கோடிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு மர்மத்தை பார்த்துடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பெர்முடா தீவுகள். பெர்முடா அப்படின்னு சொன்ன உடனே பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த ட்ரையாங்கிளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பெர்முடா தீவு 181 தீவுகளை உள்ளடக்கியது தான். இதில் மிக முக்கியமான தீவாக மெயின் ஐலண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற, அதாவது ரொம்பவே நீளமான ஒரு தீவை மட்டுமே மெயின் ஐலண்ட் அப்படின்னும், மீதம் இருக்கும் எல்லா தீவுகளையும் சேர்த்து பெர்முடா தீவுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தீவுக்கு பெர்முடா அப்படிங்கிற பெயர் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1505 வருடம் ஒரு ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர்னா என்னென்ன நாடுகள், என்னென்ன தீவுகள் புதுசு புதுசாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய நபர்கள். அவங்களுடைய பயணமே இப்படி தான், எங்கேயாவது போகிறது, எதையாவது கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர், அவருடைய பெயர் ஜுவான் டி பெர்முடஸ் என்பது தான். ஸோ இந்த ஜுவான் டி பெர்முடஸ் அப்படிங்கிறவர் ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடிச்சதை எழுதி வைத்துக் கொள்கிறார். அது பின்னாட்களில் ஸ்பெயினுடைய சாட்ல, அதாவது அவங்களுடைய வரைபடத்திலும் சேர்க்கப்படுகிறது. அன்றிலிருந்து இந்த ஒரு இடத்திற்கு பெயர் பெர்முடா அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒட்டி பல தீவுகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் டோட்டலா இது பெர்முடா அப்படிங்கிற பெயர்லேயே அறியப்படுகிறது. 1505 இந்த தீவுகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதன் பிறகு ஸ்பெயின் நாட்டவர்களோ இல்லாட்டி போர்த்துகீசியர்களோ இங்கே வராததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீவுகளில் ஆள் நடமாட்டம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆள் நடமாட்டம் மட்டும் கிடையாது, இந்த தீவை கடந்து சென்றவர்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் விபத்துகள் ஏற்பட்டிருக்கும், இல்லாட்டி அமானுஷங்கள் இருப்பதாக கதைகள் வந்து இருக்கும். இதனால ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் இல்லாட்டி பல நாடுகள் இது ஒரு பெரிய நிலப்பரப்பாக கண்டுகொள்ளவே இல்லை. இப்படி ஒரு 100 வருஷத்துக்கு பிறகுதான், நல்லா யோசிச்சு பாருங்க, 1505 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா 1609 தான் இங்கிலாந்தினுடைய அரசர், முதலாவது கிங் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த முதலாவது கிங் ஜேம்ஸ் அவர்களுக்கு ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்துல யாருமே கிடையாது, ஒரு புதிய உலகத்தை அங்க அமைக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியா வருது. உடனே இந்த முதலாவது கிங் ஜேம்ஸ் என்ன செய்கிறார்னா, பெரிய 2 கப்பல், அந்த 2 கப்பலில் 150லேருந்து ஒரு 300 நபர்களை ஏற்றி நீங்கள் இந்த தீவில் போய் குடியேறுங்க, கிட்டத்தட்ட 1 வருடம் நீங்கள் அங்கே தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறார். இந்த கப்பலும் அவங்களுடைய பயணத்தை எல்லாமே ஆரம்பிக்குது. 2 கப்பல் அப்படின்னு சொன்னோம், அதில் ஒரு கப்பல் மட்டும்தான் அதனுடைய பயணத்தை வந்தடைகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பயணத்திலும் அந்த கப்பலில் பலவிதமான விபத்துகள் வந்து சின்ன சின்ன போட்டில் நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 105 பேர் மட்டும் இந்த தீவுக்கு வந்து சேர்றாங்க. ஒரு நாயும் வருகிறது அப்படிங்கிறது வரலாறாக இருக்கிறது. அந்த தீவுக்கு வந்து மனிதர்கள் எப்படி வாழணும், என்னென்ன விஷயங்களை செய்யணும், எப்படி வீடு கட்டணும், இது எல்லாமே அங்கே செய்து வருகிறார்கள். இப்படிலாம் வரும்போது அவங்க கொண்டு வந்த சாப்பாடு இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ மறுபடி இங்கே இருக்கக்கூடிய, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற நபர்கள் அங்கேயே இருக்காங்க, மீதம் இருக்கும் நபர்கள் எல்லாருமே இங்கிலாந்துக்கு போகிறாங்க. இப்படித்தான் இந்த பெர்முடா தீவுகள் அப்படிங்கிறது உருவாகுது. அப்படி இந்த பெர்முடா தீவுகளில் பிறக்கக்கூடிய ஒரு நபர் தான் 1925 பிறக்கிறார் டெடி டக்கர் அப்படிங்கிறவர். இந்த டெடி டக்கருக்கு 12 வயது இருக்கும் போதே ரொம்ப பெரிய அளவில் கடல்ல சாகசம் எல்லாமே புரிகிறார். ஆள் கடலுக்கு எல்லாமே செல்கிறார். மிகப்பெரிய அளவு சங்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து வருகிறார். எல்லாருக்குமே பிரமிப்பா இருக்கு. ஸோ இந்த டெடி டக்கர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வீரனாக வருவார் அப்படின்னு சொன்ன மாதிரி, எதிர்பார்த்த மாதிரியே அவர் எங்கே சேர்றாரு, அங்கே அந்த பெர்முடாவினுடைய கடற்படையிலேயே சேர்கிறார். அப்படி சேர்ந்த பிறகு அடுத்ததா 2வது உலக யுத்தம். இந்த 2வது உலக யுத்தத்திலாம் ஆர்மியில் வேலை செய்கிறார். வேலையெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் பெர்முடாவுக்கு திரும்புகிறார். இந்த பெர்முடாவுக்கு திரும்பின உடனே அவருடைய வாழ்க்கையில் எதையாவது கண்டுபிடிச்சு எப்படியாவது முன்னாடி போயிடணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும்தான் இருக்கு. அந்த வெறிக்கு தீனி போடுற மாதிரி நிறைய வேலை செஞ்சு பார்க்குறாரு, எதுவுமே ஒத்து வரல. ஆனால் இவருக்கு தெரிஞ்ச ஒரு வேலை இருக்கு, இவருக்கே தெரியாத, அதாவது இவருடைய ஆழ்மனத்துக்கு தெரிந்த மட்டுமே ஒரு வேலை இருக்கிறது. அதுதான் இந்த கடலுக்குள் மூழ்கி கடலில் என்னென்ன இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வேலை. சில நேரங்களில் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா டெடி டக்கரை கூப்பிட்டு விடுவாங்களாம்.
இந்த மாதிரி பெர்முடா அரசாங்கமும் இந்த டெடி டக்கரை என்ன செய்கிறாங்கன்னா, டூரிஸ்ட் இல்லாட்டி இந்த ஆழ்கடலில் தேடக்கூடிய சில வேலைகளில் இவரை நியமிக்கிறார்கள். டெடி டக்கருக்கு ரொம்ப பெரிய வியப்பு, நமக்கு இப்படி ஒரு வேலை கிடைச்சிருச்சு, கண்டிப்பாக இந்த வேலையை வச்சு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு பார்த்தா என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற வேறொரு கேள்வி. ஸோ பெர்முடா அரசாங்கம் சொல்லுது, இங்கே நிறைய கப்பல்லாம் மறைந்திருக்கிறது, வீழ்ந்திருக்கிறது, எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த வரலாறே இல்லாமல் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன நோட்ஸ் இருக்குது, பல நபர்களிடமிருந்து பல அரசாங்கத்திடமிருந்து நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன நோட்ஸ் இருக்குது. இந்த கப்பல் இப்படி ட்ராவல் பண்ணிச்சு, பெர்முடா வந்த உடனே காணாமல் போயிடுச்சு, இந்த மாதிரியான நோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கப்பல்களை தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த கப்பலில் இருக்கிற பொருட்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம தீவினுடைய கடன் எல்லாமே அடைச்சிடலாம். அது மட்டும் கிடையாது, உனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே வச்சு நம்ம ஒரு மியூசியம் செஞ்சிடலாம் இப்படின்னு சொல்லி ஆசைகள் ஆயிரம் ஆயிரம் அப்படி சிறகடிச்சு பறக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெடி டக்கரும் இதுக்கு தயாராகிறார். டெடி டக்கர் தயாராகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் கூட ஒரு 4-5 நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஆழ்கடலுக்கு வராங்க. இந்த ஆழ்கடலில் பொருட்கள் இருக்கிறதா, கப்பலினுடைய எஞ்சிய பாகங்கள் இருக்கிறதா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன கருவிகள் அப்படிங்கிறது தேவைப்படும். அதில் குறிப்பாக காந்தமானி அப்படின்னு சொல்கிற ஒரு கருவி, மேக்னட்டோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே 1950 நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக்னட்டோமீட்டரை இந்த கப்பலுக்கு பின்னாடி கொண்டு வந்து அதை செக் பண்ணுவாங்க, ஏதாவது பொருட்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பெர்முடாவில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பம்சம் என்னன்னா, இந்த மேக்னட்டோமீட்டர் கரெக்டாக வேலை செய்யாது. அங்கே காந்த சக்திகள், அந்த பாறைகள், இதில் இருக்கும் காந்தம், இது எல்லாமே மேக்னட்டோமீட்டர் என்ன செஞ்சிடும், குழப்பி அடிச்சிடும். நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கோம். ஸோ மேக்னட்டோமீட்டரை வச்சு சரியாக எதுவுமே செய்ய முடியாது. அடுத்ததாக அவங்க கிட்ட இருக்கிற கருவி அப்படின்னு சொல்லும்போது சைட் ஸ்கேன் சோனார் அப்படிங்கிற கருவி தான். இந்த சோனார் கருவிகளை வச்சும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நிறைய திட்டு அங்கங்கே திட்டாக இருக்குது, அங்கங்கே பாறைகள் இருக்கிறது. இதை வச்சு சோனார் கருவியாலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து விட்டாங்க இந்த டெடி டக்கர் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள். ஆனாலும் அவங்களுடைய பயணத்தை அவங்க விட்டு விடவில்லை. கப்பலுக்கு பின்னாடி, அதாவது இவங்க போகிற போட்டாக இருக்கலாம் இல்லாட்டி கப்பலாக இருக்கலாம், அதற்கு பின்னாடி 2 வீரர்கள், இந்த தண்ணீருக்குள் மூழ்கக்கூடிய வீரர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அப்படி மூழ்கக்கூடிய அந்த நபர்கள், அந்த வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா, கடலுக்கு அடியில் போய் அங்கே எதையாவது பார்க்கிறார்கள் என்றால், அவங்களுடைய பார்வைக்கு இல்லாட்டி இந்த மாதிரியான கருவிகளில் ஏதாவது விஷயம் தென்படுகிறது என்றால் அங்கே ஒரு மார்க்கரை வச்சுட்டு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு மார்க்கர், இந்த மார்க்கரை தேடி தான் அடுத்தடுத்து அவங்களுடைய ஆயத்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இருக்கும். யார், இந்த டெடி டக்கராக இருக்கலாம் இல்லாட்டி அவங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். ஸோ எந்தெந்த இடத்துல மார்க்கர் வச்சுருக்காங்களோ, அதாவது கடலில் அது மிதந்து கொண்டு இருக்கும், அதுக்கு கீழே இவங்க என்ன செய்யணும், டைவ் அடித்து கீழே போய் அங்கே என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இப்படித்தான் இவங்களுடைய எல்லா விதமான கணிப்புகளும் இருந்தது. ஒரு கட்டத்தில் கப்பலில் போனால் மட்டும் போதாது, நம்ம என்ன செய்யலாம், ஹீலியம் பலூன் வச்சு கொஞ்சமாக கப்பலில் இந்த ஹீலியம் பலூன்லாம் கொண்டு போய் பறந்துட்டே பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாக்கெலாம் வராங்க. அதையும் செயல்முறையெல்லாம் படுத்துகிறாங்க. இப்படி செயல்முறைப்படுத்தி நிறைய விதமான மார்க்கர்ஸ் அப்படிங்கிறது செய்யப்படுது. ஒவ்வொரு மார்க்கர்களையும் இந்த டெடி டக்கர் மற்றும் அவருடைய நண்பர்கள் ஆழ்கடலுக்குள் செல்கிறார்கள். ஆழ்கடலுக்குள் சென்று அங்கே இருக்கிற திட்டுகள், மணல் திட்டு இருக்கு பாருங்க, அது புதுசாக உருவாகியிருக்கா, அப்படி உருவாகி இருந்தால் அதற்கான காரணம் என்ன, இப்படி இந்த மணல் திட்டை கொஞ்சமாக எடுத்துலாம் பார்க்கும்போது கப்பலினுடைய எஞ்சிய பாகங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்படுகிறது. கப்பலுடைய எஞ்சிய பாகங்கள் மட்டும் கிடையாது, பீரங்கிகளாக இருக்கட்டும், துப்பாக்கிகளாக இருக்கட்டும், இல்லை தங்கம் வெள்ளி விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கட்டும், இப்படி 100க்கும் அதிகமான பொக்கிஷங்களை எல்லாத்தையுமே எடுத்து வருகிறார் இந்த டெடி டக்கர். இந்த டெடி டக்கர் வழியாக கிடைத்த பொருட்களை வச்சு அந்த தீவினுடைய கடனை அடைத்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பொருட்கள் கிடைத்ததாக சொல்கிறார்கள், அந்த அளவுக்கு அங்கே மர்மங்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது டெடி டக்கர் இந்த பெர்முடா அப்படிங்கிற அந்த தீவுகளுடைய ராஜாவாக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் பேசப்படும் காரணமாக மாறினதே 1951 வருடம் தான். 1951 வருடம் மீன் பிடிக்க சில நபர்கள் கடலுக்குள்ள போறாங்க. பெர்முடா அப்படிங்கிற அந்த கடலுக்குள்ள போறாங்க. அவங்களுடைய வலையில ஏதோ சிக்குது. ஆனால் அந்த வலையை திருப்பி எடுத்துட்டாங்க அந்த மீனவர்கள். அப்படி எடுக்கும்போது அங்கே மணல் திட்டுகள் இருப்பதை இந்த மீனவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். ஸோ நேராக டெடி டக்கர் சொல்கிறாங்க, எப்பா நான் இப்படி ஒரு இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், அந்த இடத்துல மணல் திட்டுகள் நிறைய இருக்குது, என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது, நான் ஒரு மார்க்கர்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1951 வருடம் டெடி டக்கர் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அது பீரங்கியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அங்கே இருந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது இவங்க அந்த ஆழ்கடலுக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அந்த பயணத்தை ரத்து பண்ணி 4 வருடங்கள் அந்த இடத்துக்கே அவங்க போகலை.
4 வருடங்களுக்கு பிறகு இந்த டெடி டக்கருக்கு சின்னதாக ஒரு யோசனை, அந்த இடத்துல நம்ம எதையோ பார்த்தோமே, ஏன் அதை நம்ம இன்னும் எடுக்காம இருக்கோம் அப்படின்னு சொல்லி 1955 வருடம் அங்கே வராங்க. அப்போதும் அங்கே இருந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது நிறைய காற்று அடிக்குது, அலைகள் அப்படிங்கிறது தேவையில்லாத நேரத்தில் வருது, அவங்களால அதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலை. சரி, எதுவாக இருந்தா என்ன, அங்கே மூழ்கி நம்ம என்ன செஞ்சிடலாம், என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி மூழ்க ஆரம்பிக்கிறார்கள். முதல் முறை, 2வது முறை, 3வது முறை, இப்படி 6 முறை மூழ்கி நிறைய பொருட்களை எடுக்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன பொருட்களை எடுத்து வரும்போது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு பொக்கிஷமான இடம் தான் அப்படின்னு சொல்லி. 7வது முறையாக டெடி டக்கர் அப்படிங்கிறவர் அங்கே மூழ்குகிறார். அப்படி மூழ்கும்போது அவர் கண்ணுக்கு சின்னதாக ஒரு தங்கம் தென்படுகிறது. அதற்கு முன்பாகவே கிலோ கணக்கில் தங்கம் எல்லாமே அவங்க எடுத்துட்டாங்க. ஆனாலும் இந்த ஒரு பொருளை பார்க்கும்போது இந்த டெடி டக்கர் அப்படிங்கிற ஒரு மனசில் ஏதோ விதமான சந்தோஷம். அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. ஒரு சிலுவை. சாதாரண சிலுவை கிடையாது, நல்ல கலைநயத்துடன் செய்யப்பட்டிருக்கும் ஒரு சிலுவை. அந்த சிலுவையில் 7 மரகதங்கள் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கிறது. 7 மரகதம், 22 கேரட் தங்கம். அந்த சிலுவைக்கு 2 அந்த கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கையினுடைய 2 பாகங்களில் 2 ஆணி அப்படிங்கிறது தொங்கவிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளில் அறையப்பட்ட ஆணியாக இருக்கலாம், அதற்கான ஒரு விஷயமா அதை பொறித்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் காழுக்கடியிலையும் அதே மாதிரி ஒரு ஆணிகள் இருக்கு. அப்படின்னா நிச்சயமா இயேசுநாதரை சிலுவையில் அறைந்த போது பயன்படுத்தின ஆணிக்கு பதிலாக அந்த ஓமைக்காக பொறிக்கப்பட்ட ஆணிகளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இது எந்த கப்பலாக இருக்கும், எப்படிப்பட்ட நாட்டினுடைய கப்பலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை வருகிறது. ஸோ அவங்களுடைய கம்ப்ளீட் டேட்டாவை எடுத்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல வரலாறுல ஏதாவது கப்பல் மூழ்கி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி டேட்டாவை எடுத்து பார்க்குறாங்க. ஒரு பெயர் மட்டும் வருகிறது. அந்த கப்பலின் பெயர் சான் பெட்ரோ அப்படிங்கிறது தான். 1594 இதன் வழியாக சான் பெட்ரோ அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்ததாகவும் அந்த கப்பல் அதனுடைய டெஸ்டினேஷனுக்கு போகவில்லை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு குறிப்பு கிடைக்கிறது. ஸோ சான் பெட்ரோ அப்படிங்கிற கப்பலை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த பொருட்களை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனாலும் இந்த சிலுவையை பற்றி சொல்லாமல் மீதம் இருக்கும் விஷயத்தை எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பெர்முடா அரசாங்கத்திடம் இவர் சொல்கிறார். இந்த விஷயம் நேராக யாருக்கும் போகுது, ஸ்பெயினுக்கும் போகுது. ஏன்னா இந்த சான் பெட்ரோ அப்படிங்கிற கப்பல் ஸ்பெயினுடைய கப்பல். ஒரு பெரிய யுத்தமே ஆரம்பிக்குது. அந்த கப்பலில் இருக்கிற பொருள் இது எல்லாமே ஸ்பெயினுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்முடா அரசாங்கம், இங்கிலாந்து அரசாங்கம்லாம் சொல்கிறாங்க இல்லை, அது பெர்முடாவினுடைய தீவு பகுதியிலிருந்து தான் கிடைச்சிருக்கு, அவங்களுடைய கடற்பரப்பிலிருந்து தான் கிடைச்சிருக்கு, அந்த கடற்பரப்பில் எங்கிருந்து கிடைக்கப்பட்டதோ அந்த நாட்டுக்கே அது சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியா இந்த சிலுவை அப்படிங்கிறது கிடைத்தது என்பதை இவர் வெளியுலகத்துக்கு சொல்கிறார். இந்த சிலுவை அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிலுவையை $1,00,000 கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. 1950களில் நடக்குது. இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இந்த டக்கர். அப்படின்னா $2,00,000 தரேன், $3,00,000 தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர், நிறைய ஊர்ல இருந்து, நிறைய நாட்டில இருந்து இவருக்கு நிறைய சான்சஸை தராங்க, நிறைய பணத்தை கொட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். டக்கருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இந்த சிலுவைக்கு மிகப்பெரிய கிராக்கி இருக்கு. அப்படின்னா இந்த சிலுவை செய்தது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை வருகிறது. ஸ்பெயின் நாட்டவர்கள் இப்படி ஒரு சிலுவை செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா அங்கே கிடைச்ச நிறைய காயின்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்பெயின் நாட்டினுடைய அந்த டாக்ஸ் ஸ்டாம்பாக இருக்கட்டும், இது எல்லாம் பார்க்கும்போது இது ஸ்பெயின் நாட்டிலேருந்து தான் வந்திருக்கு. ஆனால் இந்த சிலுவை செய்யப்பட்டது இந்தியர்களால், இந்திய வம்சாவளிகளால் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மை மட்டும் அவங்களுக்கு புரியுது. பட் அதன் பின்னால் அவங்க ஆராய்ச்சிக்கு எல்லாமே செல்லவில்லை. பட் இந்த ஸ்பெயினுக்கும் பெர்முடா அப்படிங்கிற தீவுக்கும் இல்லாட்டி இங்கிலாந்து அரசாங்கத்துக்கும் இடையே ஏற்பட்ட அந்த ஒரு பேச்சுவார்த்தை எல்லாமே முடிவுற்று லாஸ்டா இந்த டக்கர் என்ன செய்யறாரு, அந்த கிராஸ், அந்த சிலுவையை பெர்முடா அரசாங்கத்திடமே ஒப்படைக்கிறார். இதற்காக எவ்வளவு தொகையை இவர் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுலாம் வரலாறுல சொல்லவே இல்லை. பெரிய ஒரு தொகை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு முக்கியமான ஒரு சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டது, அது பெர்முடாவில் வச்சு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ற இந்த செய்தி பல நாடுகளுக்கு செல்கிறது. நிறைய பேர் இதை பார்ப்பதற்காகவே சுற்றுலாவுக்காக இங்க வராங்க. அப்படின்னா இன்னும் நிறைய அமானுஷங்கள் இதில் இருக்கலாம், மர்மங்கள் இருக்கலாம், பொக்கிஷங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவருடைய தேடுதல், இந்த டக்கர் அவர்களுடைய தேடுதல் அப்படிங்கிறது நீண்டு கொண்டே வருது. பல பொருட்களை கண்டுபிடிக்கிறார். ஒரு கட்டம் வந்துருச்சு 1975, கிட்டத்தட்ட 20 வருடங்கள் இல்லாட்டி ஒரு 16-17 வருடங்கள் ஓடிருச்சு அந்த கிராஸை கண்டுபிடிச்சு, சிலுவையை கண்டுபிடிச்சு. கியூன் எலிசபெத் அவர்களும் பிரின்ஸ் பிலிப் அவர்களும் 1975 பிப்ரவரி 16 பெர்முடாவுக்கு வராங்க. வந்து இந்த பொருளை பார்க்க போறாங்க, இந்த சிலுவையை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இவ்வளோ நாள் இவர் கண்டுபிடிச்ச பொருள் எல்லாத்தையுமே பெர்முடாஸ் கிரவுன் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பெயர்ல ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. ஸோ திடீர்னு அந்த இடத்த ஒரு மியூசியமாக மாற்றலாம், வேறொரு இடத்துக்கு தற்காலிகமாக அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொருட்கள் எல்லாமே அந்த மியூசியத்துக்கு மாற்றி கொண்டிருந்தார்கள். 1975 வருஷம் பிப்ரவரி 16 வந்துருச்சு. ஸோ எலிசபெத் அவர்களுக்கு இதை காண்பிக்க வேண்டும்,
இந்த ஒரு சிலுவையை காண்பிக்க வேண்டும். அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க, ஒரு கண்ணாடியாலான பாக்ஸை நல்லா தொடச்சி நல்ல லைட்லாம் இருக்க வேறொரு பாக்ஸில் இதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி அந்த சிலுவையை எடுக்க போகிறாங்க. இதை பார்த்துட்டே இருந்த டக்கர் அவர்களுடைய மகள் வெண்டி அப்படிங்கிறவங்க தான் அதை தொட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வெண்டிக்குள்ளே வருது. அதை தொட்டு பார்க்குறாங்க. அந்த ஒரு கோல்டு, அந்த தங்கத்துக்கான அந்த தொடுதல் அவங்களுடைய விரலில் படவில்லை. மறுபடியும் தொட்டு பார்க்குறாங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அது தங்கம் கிடையாது, பிளாஸ்டிக் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி டக்கர் அவர்களிடம் சொல்கிறார்கள். டக்கர் தொட்டு பார்க்கிறார். அது பிளாஸ்டிக். தங்கம் எங்க, மரகதம் எங்க? இந்த ஒரு கேள்வி டக்கர், அவங்களுடைய மகள், இப்படி எல்லார் மத்தியிலும் பரவுகிறது. சொல்லப்போனால் பெர்முடா அரசாங்கமே திகைத்து நிற்கிறது. இது எப்படி சாத்தியம்? அதாவது அந்த ஒரு லோக்கல் இடத்துல இருந்து இந்த மியூசியத்துக்கு மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பொருட்களையாக கரெக்டாக க்ளோஸ் பண்ணி ஒவ்வொரு வேனில் ஏற்றி இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. அந்த இடைப்பட்ட தருணத்தில் இதே மாதிரியான ஒரு சிலுவையை யாரோ ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இது சாதாரண ஒரு மனுஷனாக இருக்காது, இன்டர்நேஷ்னல் ஆர்ட் தீஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இதை கண்டுபிடிப்பதற்காக நிறைய பேர், FBI, ஸ்காட்லாண்ட் போலீஸ், இல்லாட்டி நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இன்டர்போல்ஸ், இவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. ட்ரேசஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. கடைசி வரையிலும் இந்த கிராஸ், இந்த சிலுவை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படாமலேயே போகிறது. கியூன் எலிசபெத் அவர்களும் அதை பார்க்கவில்லை. பிற்காலத்தில் யாராலையுமே அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை திருடினவங்க பணத்துக்காக திருடி இருந்தாங்கன்னா நிச்சயமா தங்கம் தனியா மரகதம் தனியாக பிரித்து, அதாவது தங்கத்தை உருக்கி மரகதம் தனியாக எடுத்து அதை பிளாக் மார்க்கெட்ல வித்திருப்பாங்க. இல்லை இது பிற்காலத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாராவது திருடி வச்சிருந்தாலும் வெளியுலகத்திற்கு தெரிந்தால் அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் என்பதால் அதை அழித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதை ரிக்கவரி பண்ணுற அந்த ஒரு பர்சன்டேஜ் 1.6% அளவுக்கு தான் இருக்குது. மீதம் இருக்கும் 99% அது என்ன ஆயிருக்கும், அழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்றளவும் மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருப்பது தான் இந்த டக்கர்ஸ் கிராஸ் அப்படிங்கிற இந்த சிலுவை. டக்கர்ஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இது இந்தியாவிலிருந்து வந்திருக்கலாம், இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் இதை உருவாக்கியிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை. நீங்கள் டக்கர்ஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லி எங்கே சர்ச் பண்ணி பார்த்தாலும் அதனுடைய ஒரிஜின் இந்தியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியர்களுக்கு இதை பற்றி தெரியுமா என்று கேட்டால் தெரியாது. தெரிந்திருந்தால் இதனுடைய வரலாறை ஆய்வு செய்திருப்பார்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்காங்க. டக்கர்ஸ் கிராஸ் எப்படி மர்மமாக காணாமல் போனது, தேடி பாருங்கள். பலவிதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லாரும் தமிழ் பக்ஷத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள், உறவுகள், குழந்தைகள், பெற்றோர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தொழில்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.